Hi friends, welcome to Hrithik Times. Hi friends, இந்த வீடியோல நம்ம தலமலையில இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போக போறோம். தலைமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. நான்கு வழிகள்ல தலைமலை இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போகலாம். வடவட்டூர், நீலையம்பட்டி, எருமப்பட்டி மற்றும் செவந்திப்பட்டி ஆகிய வழிகளில் போகலாம். நம்ம இப்போ நீலையம்பட்டி வழியாக போக போறோம். இதுனா நீலியம்பட்டியில் இருக்கிற தலைமலை அடிவாரம். இங்க நீங்க காரையும் பைக்கையும் பார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் தின்பண்டங்களை வாங்கிக்கலாம். உள்ள வந்த உடனே ஆஞ்சநேயர் கோவில் இருக்குங்க. அடுத்தது லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் இருக்குங்க. அந்த கோவிலை தாண்ட உடனே மலைக்கு போற பாதை இடதுபுறமா இருக்குங்க. மலையோட உயரம் 2700 அடிங்க. கீழே இருந்து மேலே போக 3 மணி நேரம் ஆகுங்க. கீழே இருந்து தலைமலையை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஆனா நாங்க போறப்போ இங்க ஆள் நடமாட்டமே இல்லை.
நாங்கள் போகிற வழியில் ஒரு சில பேர் இங்கே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. தலமலையோட சிறப்பை பற்றி நீலியாம்பட்டியை சேர்ந்த திரு பழனி ஆண்டி சொல்றத நீங்களே கேளுங்க. நீலாம்பட்டி திருவாரூரோட அங்கங்களில் இருக்கிற நல்லேந்திர சாமி தானா வளர்ந்தவர். குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். குழந்தை வரம் எந்த வரம் வேணாலும் கேட்டாலும் குழந்தை வரம் மந்திரிய வரம் இந்த இதெல்லாம் எல்லாருமே நடக்கும். தானா வளர்ந்தவர்கிட்ட வேண்டிட்டு போனாக்கா சொன்ன காரியம் ஜெயமாகும். சொன்ன காரியம் ஜெயமாகும். இந்த வருஷம் வேண்டிட்டு போனால் அடுத்த காலத்தில் அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த காரியம் செய்யும். அருங்கல்ல இருக்கார். அருங்கல்ல இருக்கார் அப்படின்னா அருங்கல்ல ஒட்டில் இருக்கார். ஆமாம், ஒட்டில் இருக்கார். அதனால அந்த காரியம் எந்த காரியம் வேண்டாலும் ஜெயமாகும். இதில் இங்கே வர்றவங்களுக்கு குறை வராது, குறை விட மாட்டார். இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறவங்க மாயாதாரத்தை வந்துட்டு போகிறவங்களுக்கு குறை விட மாட்டார். மேலே செல்ல செல்ல பாதை கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சுங்க. இந்த மலைக்கு ஏன் தரைமலைன்னு பேர் இருந்துச்சுன்னா, இலங்கையின் நடந்த போரின் போது லட்சுமணன் காயம் அடைஞ்சிருவாரு. அவரு காப்பாத்துறதுக்காக ஹனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வருவாரு. லட்சுமணன் குணம் அடைஞ்சோருன்னு மகிழ்ச்சியில ஆஞ்சநேயர் மலையை வீசி எரிஞ்சிருவாரு. அது 7 துண்டுகளா செதறி கீழே விழுந்தது. அவற்றில் ஒன்று இந்த தலைமலை. மலையின் தலைப்பகுதியின் உச்சி சிகரத்தில் பெருமாள் கோவில் உள்ளதால் தலைமலை என பெயர் பெற்றது. இந்த வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளோட முகத்தை நீங்கள் பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் பிளாஸ்டிக் குப்பைகளை காடுகளில் போடாதீங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு சில பேர் இங்கே உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ மலையில பாதி தூரம் ஏறிட்டோம். நீலியாம்பட்டி பாதையும் எருமப்பட்டி பாதையும் சந்திக்குங்க. இந்த போலக்க நம்பரை நீங்க குடிச்சு வச்சுக்கோங்க. மலை ஏறும்போது உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். பெருமாள் கோயிலுக்கு போற வழியில கருப்பண்ணசாமி கோவில் இருக்குங்க. நீங்க எந்த பாதையில வந்தாலும் முதல்ல இந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கு நாங்க வரணும்.
சாமி கோவிலில் சாமி கும்பிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தா பெருமாள் கோவில் வந்துடும். மேலே போகும்போது நம்ம ரொம்ப ஓரமாக போகக்கூடாது. மேலே உடனே ஆஞ்சநேயர் கோவில் முன்னாடி இருக்கும். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து வந்து பார்த்தே தெரியும். இப்போ நம்ம மேலே ஏறி மலையோட உச்சிக்கு வந்தாச்சுங்க. இவர் தான் நம்ம தரிசிக்க வந்த சஞ்சீவி ராய பெருமாள். இவர் பக்கத்திலேயே மகாலட்சுமி இருப்பாங்க. இப்ப இந்த கோவிலோட சிறப்பை பத்தி பெரியசாமி ஐயா சொல்றத கேளுங்க. தலைமலை திருக்கோயில். இந்த கோயில் நிர்வாக அறங்காவலர் வந்து நந்தகோபால், நாராயணசாமி, சடகோபன், ரங்கநாயகி இவங்க கண்ட்ரோலில் இந்த கோயில் இயங்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அதாவது இந்த வேண்டுதல் வச்சாங்கன்னா அது நிறைவேறும். ரொம்ப கோயில் வந்து உலக இதுலேயே இருக்கிற கோயிலே இந்த கோயில் ரொம்ப அருமையான கோயில், மிக மிக பழமையானதும் கூட. அந்த கோயிலில் வந்து கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி மேலே சுற்றிட்டு இருந்தாங்க. அது ஒரு தவறான எஸ்டிமேட் நடந்து போச்சு, அதனால அதை நிறுத்திட்டாங்க. இப்போ கீழே 27 கிலோமீட்டர் சுற்றி வர்றாங்க. அந்த சுற்றி வர்றதுக்கு இப்போ ரோடு போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. அதுக்காக ஃபாரஸ்ட் வனத்துறையிலேருந்து அது பர்மிஷன்லாம் வாங்கிட்டாங்க. டெல்லி கவர்மெண்ட்டும் கொடுத்துருச்சு. டெண்டர் கூட விட போகிறாங்க. அதுக்கு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரோடு அளந்து கொடுக்கணும். அது அவங்களால கொஞ்சம் அடிவாரத்தில் இருக்கிற மாதிரியே. ஆமாம், அது மாதிரி ரோடு போட்டுருவாங்க. அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே ரோடு போடுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கோயில் நிர்வாகமும் அதில் ஈடுபடுது. அதே சமயத்தில் தலமலை சேவா ட்ரஸ்ட்னு சொல்லி ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கோயம்புத்தூர்கார் தான். அந்த மேரித்து உள்ளவர் தான். அவரும் அவர் இந்த காலண்டரில் இங்கே இந்த குழந்தை வரோம், மற்ற அவங்களுக்கு வேணுனது வரோம், கல்யாணம் வரோம், இந்த மாதிரிலாம் தடை செய்யப்பட்டதெல்லாம் இங்கே வந்து வேணுனாங்களா அது நிறைவேறிடும். வந்து போனால் கண்டிப்பாக அது நடந்துடும். அப்பேற்பட்ட திருக்கோயில் இது. இது மாதிரி போய் வேறு எந்த பக்கமும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட கோயில் நல்லா இருக்கும். வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும். திருப்பதி போனால் திருப்பம் நெருங்குற மாதிரி இந்த தலைமலைக்கு வந்துட்டு போனால் அவங்க வாழ்க்கையே மாறும். நல்ல நிலைமைக்கு வரலாம் கண்டிப்பாக. கோயிலுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். இங்க கருப்பணசாமி கோயிலுக்கு கிட்ட ஒரு கடை நாங்க இருக்கோம். திரும்பவும் நீங்க இறக்கையை ரசிச்சுக்கிட்டே கீழே இறங்கலாம். இப்போ இந்த மலையோட ட்ரோன் வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.